சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன், மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். உதகையில் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அதிகாரியுமான ராதாகிருஷ்ணன், மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் கூட்டாக ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சந்தீப் ராய் ரத்தோர், வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் ஒரு ஷிப்டுக்கு 140 பேர் என்று 3 ஷிப்டுகளாக சுழற்சி முறையில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அதேபோல் வாக்கு எண்ணும் மையங்களில் மின்தடை ஏற்படாத வண்ணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கூறினார். அனைத்து காவல்துறையும் தன்னோட அனைத்து ஏற்பாடும் திருப்திகரமாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் இங்கே பணியாற்றக்கூடிய அனைத்து ஏஆர்எஸும் அதை தொடர்ந்து தன்னோட அலாட்டட் ஒர்க்கை பார்த்துருக்காங்க. டெஃபினட்டாக இங்கே வச்சுருக்காங்க. நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இங்கேயே நீங்கள் பார்க்குறீங்க, ஜென்ரேட்டர் பேக்கப் இருக்கும், அதற்கு தேவையான அனைத்தும். அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு நாளும் அவர் இண்டிபெண்டா இங்கே வந்து பார்த்துட்டு அவரோட பொறுப்பை அவர் பார்த்துட்டு சைன் போட்டு வர்றாரு.